புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு அருகே மின்சார தாக்குதலுக்குள்ளான சிறுவன் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மருத்துவர் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்க முடியாததால் உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடத்திய உறவினர்கள் அங்கு வந்த அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கல. புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் ரேகா. இவருடைய மூத்த மகன் த்ரிஷாந்த் இவர் திருக்குடூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பள்ளியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மாணவர் வீடு திரும்பி இருக்கிறார். அப்பொழுது அவர் குளிப்பதற்காக ஹீட்டர் தொட வைத்திருக்கிறார் தண்ணீரை. அப்பொழுது தண்ணீர் சுட்டு விட்டதா என்பது குறித்து அவர் அந்த தண்ணீரை தொட்டு பார்க்கும்போது அதில் மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இதனை அடுத்து அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு சுகாதார மையத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அங்க மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் இல்லை. அதே போல வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் அங்கு இல்லாததன் காரணமாக உடனடியாக அங்க தனியார் காரை புக்கிங் செய்து அது அங்கிருந்து வேறொரு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றவரை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்ததை அடுத்து கோபமடைந்த மருத்துவர்கள் கோபமடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அமைச்சர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்ததை அடுத்து அவர் அந்த போராட்டமானது கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் சுகாதாரத்துறை அந்த அலுவலகத்துக்கு சென்று உள்துறை அமைச்சர் மற்றும் பெற்றோர்கள் இந்த இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவர்கள் யாரும் இல்லாததன் காரணமாக யார் அந்த நேரத்தில் பணியில் இருந்தார்கள், அவர்கள் ஏன் அங்கு வரவில்லை என்று குறித்து அவங்க ஆய்வு செய்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உறுதியளித்து இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது இந்த போராட்டமானது கலந்து சென்றிருக்கிறார்கள். பள்ளி மாணவன் அந்த தண்ணீர் சொட வைத்த சம்பவம், மின்சாரத்துக்கு ஈர்க்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.